ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி. ஹரஹர மகாதேவா. சிவசிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனித நேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இன்றைய நாள் பாராளுமன்ற தேர்தல் 2024 மாவட்டம் 10 யாழ்ப்பாணம் பிரிவு H சாவகச்சேரி இலக்கம் 19 யாழ் சாவகச்சேரி இந்து கல்லூரி மண்டபம் இன்னும் ஒரு சாவகச்சேரி இந்து கல்லூரி என்னும் ஒரு புனிதமான தளத்திலிருந்து இந்த அடியேன் உங்கள் எல்லோரையும் மன்றாடி கேட்பது, இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடியவர்கள்தான் தமிழர்கள். இந்த நாட்டில் எத்தனாயிரம் மக்கள் இருந்தாலும் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி தமிழர்களுடைய கையில்தான் இருக்குது. சைவ சமயத்தவர்கள், இந்து சமயத்தவர்கள் தலையெழுத்த எல்லாரும் அறிஞ்சு கொள்ளையிலாண்டதுக்காகத்தான் அகத்திய முனிவர், அதாவது விஸ்வாமித்திரர் தலைமுடியை வளர்க்கிறார் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர தலையெழுத்து மாற வேணும் என்றால் நீங்கள் அழகாக இளம் சமுதாயத்துக்கு மறவர் நாகர் இனத்தவர்கள், தமிழர்கள் என்று சொல்கிறவர்கள், தமிழன் செந்தமிழன் வீரசைவம் மறவன் நாகர் இனம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மக்களை இந்த அடியேன் வருந்தி கேட்பது, இந்த அடியேன் தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீட்டு சித்தர். இந்த தேசிய பாடசாலை இந்து கல்லூரியில் எங்களுடைய மக்கள் இனியும் நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், பொருளாதார பிரச்சனைகள் அற்று போகணும், ஜாதி மத வேதம் இல்லாமல் இந்த நாட்டை போர்த்துகர் உள்ளாந்தர் பிரிட்டிஷ்காரங்கள் ஒரு தமிழனிட்ட தான் இந்த நாட்டை கொடுத்தது. இந்த நாட்டை ஒரு தமிழனிட்ட தான் கொடுத்தது. அந்த தமிழன் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டை விலை பேசிட்டாங்க. இனியும் இந்த நாடு ஒரு புனிதமான நாடு, சிவபூமி. 10 ராட்சியங்களை ஆண்ட தமிழ் ராட்சியத்தை 10 ராட்சியத்தை ஆண்ட தமிழ் மன்னன் ராவணன் வழிபட்ட பூமி. 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்களை படியாக வச்சிருந்தவர், கைலாசத்தில் உள்ள சிவனை பெற வச்சவர். அதனால் இந்த இந்து கல்லூரியில் இருந்து உங்கள் எல்லோரையும் மன்றாடி கேட்கிறது, அழகாக உங்களுடைய தலையெழுத்தைத்தான் தெரிய விட்டாலும் உங்களுடைய அந்த உரிமையை அழகாக அந்த நடு பொட்டிக்குள்ளே வடிவாக எழுதி, இனியும் இந்த நாட்டு வாழ்கிற மக்கள், குழந்தை செல்வங்கள், வேல் உருவத்தில் உருவாகின குழந்தைகள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேணும் என்று இன்றைய நாள் வியாழன், அதாவது குருமாற்றம் என்று சொல்லுவார்கள். சைவ முறைப்படி சாஸ்திர சம்பிரதாயப்படி குருமாற்றம். இன்றைக்கு எந்தெந்த குருவளுக்கு இறைவனால் யாருக்கு பதவி கிடைக்குதோ அந்த பதவி கிடைக்கணும் என்று இந்த அடியேன் உங்கள் எல்லோருக்காக எனது ஓட்டுரிமையை போட்டு அதிகாரத்தையும் கொடுத்து அன்புள்ளவர்களாக வாழ வேணும் என்று வாழ்த்தி, ஓம் நம சிவா. ஓம் சக்தி. ஹரஹர மகாதேவா. சிவசிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா.